வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது கார்டன், அதாவது காய்கறி செடிகள் தொட்டியில் வச்சு வளர்க்கணும். அது நமக்கு வந்து அவங்க வீட்டிலேயே காய்கறிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு யாராவது விரும்புனீங்கனாக்கா, நாட்டு விதைகள் இதுபோல் நான் வர வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் பயனடையலாம். இங்கே பாருங்கள், முருங்கை விதை. முருங்கை விதை எல்லோரும் கிடைக்கும், பட் இது நாட்டு விதைன்றதுனால வர வச்சேன். அப்புறம் கொடி அவரை வந்திருக்கு. அப்புறம் செடி பீன்ஸு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி விதை. அப்புறம் பச்சை கத்திரி விதை. அதுக்கப்புறம் பீட்ரூட்டு விதை. அப்புறம் வெண்டை விதை. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். அப்புறம் செடி அவரை. அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் விதை. அப்புறம் முள்ளங்கி விதை. அப்புறம் பப்பாளி விதை. இது போன்ற ஒரு 10-13 விதைகள் வந்து வர வச்சேன். இன்னும் வேணும்னா வேறு ஒரு 40-50 விதமான விதைகள், கீரைகள், பழங்கள் இன்னும் இருக்குது. அவங்க ஒருத்தர் நான் ஆர்டர் போடும்போது இது வரைக்கும் நான் வேணும்னு வர வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட்டு வந்து நான் வந்து 20 ருபீஸுன்னு சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் போட்டு வர வச்சேன். இப்போ என்கிட்ட விதை இருக்குது. நான் சென்னை ஆவடியிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து FDH இயற்கை அங்காடின்னு வச்சு ப்ரொமோட் பண்ணின்னு இருக்கோம். இது மூலமாக வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், விதைகளாகவோ பழங்களாகவோ உணவுப் பொருட்களாகவோ தேடி கண்டுபிடிச்சி அது விற்பனைக்காகவோ இல்லை வேணுன்றவங்களுக்கு நேரடியாக தொடர்பு பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த விதைகளை நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மொபைல் எண் வந்து 8189851457. இதில் நான் வந்து டைப்பிங்லேயே நான் அனுப்புகிறேன், வீடியோ அனுப்பும்போது. ஸோ இப்போ நீங்கள் நம்ம ஏதாவது பூச்செடி, குரோட்டான் செடி அது இதுன்னு வச்சு நம்ம வந்து வளர்த்துன்னு இருப்போம் வீட்டில். அதனால் வந்து எந்த அழகுக்கு ஒன்றா பண்ணலான்னா எந்த பலன் கிடைக்காது. வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு வேணால் அது பொருந்தும். பட்டு நம்ம சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து லோயர் மிடில் கிளாஸு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாடகை வீட்டில் இருப்பீங்க, இல்லை சொந்த வீடும் ஏதாவது கஷ்டப்பட்டு கட்டியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செடியை வளர்த்து சாதாரண இந்த தண்ணிங்களை, வீணாக போன தண்ணியை வந்து நம்ம இதுக்கு பயன்படுத்தி நம்ம ஒரு செடி வளர்த்தா கூட அதில் வந்து ஒரு நாளைக்கு உனக்கு காய்கறி வெளியே வாங்கினாக்கா எவ்வளோ விலை விற்கிது. கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஒவ்வொன்றும் வந்து வாங்குறதுக்கு அது பெரிய ஒரு பட்ஜெட் ஆகுது மந்த்லி. ஸோ இது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே வளர்த்துருந்தோம்னாக்கா நமக்கு ஒரு செடியில் ஏதாவது ஒரு நாளைக்கான குழம்புக்கான காய்கறி கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன முயற்சியாக நீங்கள் பண்ணலாம். நான் அதை வந்து இப்போ பண்ணுறதுக்காக வர வச்சுருக்கேன். இப்போது அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துன்னு இருக்குது. இதை பெரிய லெவல்லையும் பண்ணுறவங்க ஏதாவது நீங்கள் கழனி இருந்தால் அதுக்கும் நீங்கள் விதைகளை வாங்கி பயனடையலாம். ஸோ இது ஒரு தகவலாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். வேண்டுமென்றவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.